Hi friends, இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு டிஃபரண்டான வீடியோ பார்க்க போறோம். அதாவது வேஸ்டா இருக்கக்கூடிய இந்த அட்டை யூஸ் பண்ணி ஒரு அழகான 3D வால் ஆர்ட் வந்து எப்படி பண்றதுன்னு தான் நான் இன்னைக்கான வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். இது வந்து ஒரு ஜஸ்ட் மாடல் தான் फ्रेंड्स. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்ட்போர்டு வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த ஃப்ரேம் வந்து எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். கார்ட்போர்டு வந்து நம்ம 2-3 அட்டாச் பண்ணும்போது நமக்கு திக்னஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். அதுவும் இல்லைனா ஒரு ஃப்ரேம் மாதிரி கிடைக்கணும் அப்படின்னா பின்னாடி வந்து ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தர்மாக்கோல் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்தாலே ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கார்ட்போர்டு மட்டும் வச்சு செஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா தர்மாக்கோல் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ளூ போட்டு அதை வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து அட்டாச் பண்ணும்போது நல்லா திக்னஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே பிளாக் கலர் சார்ட் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் 4 பக்கமும் மடித்து நம்ம ஒட்டும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நோட் புக்குக்கு வந்து எப்படி அட்டை போடுவோமோ அதே போல் மடித்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து சார்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. வேறு ஏதாவது நீங்கள் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேலண்டர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் இல்லையா, அதை வந்து மேலே கவர் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இந்த பொருள் தான் யூஸ் பண்ணி செய்யணும்னு கிடையாது. இதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது பொருட்கள் கண்டிப்பாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி 4 பக்கமாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். பிளாக் கலர் சார்ட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஸ்கேல் யூஸ் பண்ணி மேலே வந்து 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கீழ் பகுதிக்கு அதே மாதிரி 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து விசிபிளாக இருக்காதுன்னு உங்களுக்கு சைடில் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடும் போட்டு பார்த்தீங்களா, அது உள்ளே வந்து ஒரு டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளூகன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ட்ராப் அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிசைன் வந்து கிடைக்கும். இது வந்து பக்கத்தில் செஞ்சுட்டே வரணும். அந்த 4 இன்ச் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி செஞ்சுக்கணும். பார்த்திங்கன்னா 3 டாட் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். லாஸ்ட்டாக வந்து 4வது டாட் வச்சு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு இந்த கேப் வந்து வருது. இப்போ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செய்யும் போது எல்லாமே கொஞ்சம் ஜாயிண்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கீழ் பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு நம்ம கோடு வந்து போட்டுட்டு இதே டிசைன் வந்து க்ரியேட் பண்ணணும். நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்கணும். அங்கே வந்து நமக்கு பிடிச்ச டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக அந்த க்ளூ வந்து நம்ம கையால் பிரித்து எடுக்கும்போது ஈஸியாக வந்து வந்துடும். இப்போ இதே மாதிரி மேலே கீழே வந்து செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம 2 பகுதிக்கு முடிக்கிறதுக்குள்ளவே எல்லாமே ட்ரை ஆகிடும். நடுவில் ப்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு இறகு மாதிரி உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். நீங்கள் ஹார்ட் வரைஞ்சிக்கலாம், அது போலனா ஏதாவது பூ வந்து வரைஞ்சிக்கலாம், ஃப்ளவர் பாட் கூட வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சாக் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் வரைஞ்சாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா க்ளூகான் யூஸ் பண்ணி மேலே வந்து லைன் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ப்ளைனாக இருக்கக்கூடிய க்ளூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்ககிட்ட ஏதாவது கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி கூட நிறைய வந்து கிடைக்குது. நம்ம எந்த மாடல் வந்து வரைஞ்சிருக்குமோ அதுக்கு மேலே இந்த மாதிரி லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ சைடில் வந்து வரைஞ்சிக்கலாம். க்ளூகன் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இழை மாதிரி வந்துச்சுன்னா அது அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. இல்லைனா அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டிசைன் மாதிரி க்ரியேட் ஆகிடும். க்ளூகன் வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு.
லாஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பெயிண்ட் வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி கோல்டன் கலர் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஷிம்மரியாக இருக்கும் இது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கலாம். சில்வர், கோல்டு அப்புறம் நிறைய வந்து இந்த மாதிரி கலர் வந்து கிடைக்குது. நான் இன்றைக்கி கோல்டன் வந்து எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் அந்த பிளாக் கலர் விசிபிளாக இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் டார்க்காகவே கொடுத்துக்கிறேன். ஒரு சிலருக்கு கொஞ்சம் அங்கே லைட்டாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே விட்டு விட்டு நான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தது, அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக ஏதாவது ஸ்பஞ்சோ அதுவும் இல்லைனா எம்டியாக இருக்கக்கூடிய ப்ரஷ் வச்சு நீங்கள் மேலே ரப் பண்ணி எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்துடும், லைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நடுவுலையுமே அதே மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம எங்கே வரைஞ்சிருக்கோமோ அதுக்கு மேலே வந்து நான் லைட்டாக பெயிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் காய வச்சுக்கோங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக ஒரு கயிறு வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ளூகான் யூஸ் பண்ணி அந்த கயிறு வந்து ஒட்டிக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வெயிட்டாக இருக்காது. அதுக்காக நான் க்ளூகான் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வந்ததோ அதுதான் இப்போ வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு நல்ல வால் ஆர்ட் வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வேறு ஏதாவது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாச்சும் வாலில் மாட்டி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.